நீங்கள் இதற்காக கவனித்துக் கொள்வோம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த எல்னினோ என்பது 3 வகையான காலகட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். சரிதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் மிக குறைவான மழை வீழ்ச்சி, மிக கூடுதலான வெப்பநிலை, ஒரு வறட்சி சார்ந்த நிலைமை இருக்கும். இந்த ஜூலை தொடக்கம் செப்டம்பர் வரைக்கும் இந்த நிலைமையை பார்த்தீங்கன்றால் எங்களுக்கு வெப்பநிலை கூடும், எல்லா வெப்பநிலையும் கூடும். கடல் வெப்பநிலை கூடும், வளி வெப்பநிலை கூடும், நிலத்தின் வெப்பநிலை கூடும். உங்களுக்கு தெரியுமா, நிலத்தின் வெப்பநிலை ஒன்று இருக்குது தெரியுது உங்களுக்கு. ஒரு நிலத்தின் வெப்பநிலை கூட இருக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்து எந்த விதையை போட்டாலும் அது முளைக்கும். நாங்கள் லோக்கல் அதை அவிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த நிலைமை இருக்கும். வெப்பநிலை கடல்லையும் கூடும், வளிமண்டலத்திலேயும் கூடும், நிலத்திலேயும் கூடும். அப்படி நிலத்திலே கூடினால் ஒரு பயிரும் செய்ய முடியாது. அப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வெப்பநிலை அதிகரிப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதிலே குறிப்பாக இந்த ஜூலை தொடக்கம் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தென்மேற்கு பருவமழையும் குறைவாக இருக்கும். இலங்கைக்கு அது இப்போவே நடந்துருது என்றால் ஓரளவு கொஞ்சம் மழை பெய்ததில் இந்த முறை பரவாயில்லை. ஆனால் இனி மழை குறைவான சூழ்நிலை இருக்கு. தென்மேற்கு பருவமழை குறைஞ்சால் உங்களுக்கு தெரியும், கழனிகாங்க தான் கொழும்பு மாவட்டத்துக்கும் கம்பகா மாவட்டத்துக்கும் தண்ணியை வழங்குகிற மிக பிரதானமான நதி. அந்த நதியில் கணக்கடங்களில் நீர்த்தேக்கங்கள் கட்டி வச்சிருக்கிறேன். அப்படி அந்த நீர்த்தேக்கங்களின் ஊடாகத்தான் பெறப்பட்ட தண்ணி சுத்திகரிக்கப்பட்டு கொழும்பில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே நீர் விநியோகம் நடக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகேயாக இருக்கும். வெப்பம் கூடினால் என்ன நடக்கும் என்றால் எல்லா நீர்நிலையும் பற்றி கூடும். இது கொழும்புக்கு மட்டுமில்லை, எங்களுக்கும் இதான் நிலைமை. மன்னாரில் கட்டுக்கரைக்கும் இதான் நிலைமை, நாகர்குளத்துக்கும் இதான் நிலைமை, இரணமடுவுக்கும் இதான் நிலைமை, எல்லா குளத்துக்கும் இதான் நிலைமை இருக்குது. ஏனென்றால் இந்த வெப்பம் கூடுதலாக நடக்கிற மிக பிரதானமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவியாக்கம் இருக்கு. எப்படி நாங்கள் வெயிலுக்குள்ளுக்க போனால் எங்களுக்கு வேர்த்து நிறைய நீர் வெளியேறுமோ அதே மாதிரி குளங்களுக்கு அதிக அளவிலான ஆவியாக்கம் நிகழும். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது குளங்களுக்கு மட்டும் இல்லை, ஆவியாக்கம் நிலங்களுக்கும் நடக்கும். எல்லா நிலமுமே மிக விரைவாக தண்ணீர் இழந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய நெருக்கடி உண்டு. நான் சொன்ன மாதிரி தான் வெப்பநிலை கூடும், அந்த வெப்பநிலை கடல்லையும் கூடும், வளிமண்டலத்திலையும் கூடும், நிலத்திலையும் கூடும். மழை குறைவாக இருக்கும், வெப்பநிலை கூடவாக இருக்கும். அப்படி வெப்பநிலை கூடவாக இருக்கிறதுனால மழையும் குறைஞ்சி வெப்பநிலையும் கூட இருந்தால் ஆவியாக்கம் கூட நிகழும். அப்படி ஆவியாக்கம் கூட நிகழ்ந்தால் நாங்கள் இன்றைக்கு நினைச்சு கொண்டிருக்கிற கிணறு அல்லது குளம் இல்லாமல் கண் மூடி முழிக்க பத்தியும் தண்ணி இல்லை, ரெண்டும் ஆவியாகும். ஆனால் தண்ணின் அடர்த்தியிலே இருக்கிற வேறுபாடு காரணமாக நல்ல தண்ணீர் ஆவியாகிற அளவு கூடவாகவும் உப்பு தண்ணீர் ஆவியாகிற அளவு குறைவாகவும் இருக்கும். அடர்த்தி தான் காரணம். இந்த அடர்த்தி தான் நல்ல தண்ணிக்கு ஒரு கஷ்டமாக நீந்தறதுக்கு கஷ்டப்படணும், உப்பு தண்ணிக்கு பெரிய கஷ்டப்படுத்த வேண்டும். சின்னதான் ஒரு சாதாரண நீச்சல் தெரிஞ்சாலும் ஒரு லோகத்தை மாற்றிக் கொள்ளலாம். அந்த அடர்த்திக்கான அடிப்படை காரணம் அது உப்புச்சரிவு. அப்படி உப்புச்சரிவின்ற காரணம் தான் அது இந்த ஆவியாக்கத்துக்கு பங்களிப்பு. ஆனால் சமுத்திர தண்ணியும் ஆவியாகும். ஆனால் எங்களுக்கு தெரியாது. ஏதாவது விட்டிய பிறப்பும்போது நாங்களாக சமுத்திர தண்ணி ஆவியாகிறத பார்க்குறத தராங்க. அது எங்களுக்கு அது பெரிய பொருட்டும் இல்லை தான். ஆனால் குளம், கிணறு அல்லது வேறு ஏதாவது வழிமுறைகள் ஆவியாகிறது எங்களுக்கு தெரிய வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று வெப்பம் அதிகரிக்கும், மழை குறையும், ஆவியாக்கம் கூடும். இப்போ நிலைமை எப்படி இருக்குமென்றால் நாங்கள் நினைக்கிறதை விடவும் இன்னமும் மோசமாக இருக்கும். நாங்கள் நினைக்கிறதை விடவும் இன்னமும் மோசமாக இருக்கும்.